பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இது அருமையான ஒரு விவசாய பூமி. சுவை கொடுக்கும் கரும்பு பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, பார்க்கிறதுக்கு அருமையா இருக்கு. அதுக்கு நீர் பாய்ச்சக்கூடிய கிணறு, இந்த கிணற்றுல வரக்கூடிய தண்ணீர் தான் இங்கக்கூடிய வயல் நிலம். இந்த கரும்பு இவைகள் எல்லாம் இதற்கு பயன்படுகிறது. பாருங்க, எவ்வளவு ஆண்டவர் அருமையா நேர்த்தியா அவர் செய்யக்கூடிய காரியங்களை பாருங்க. கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையானதை சூப்பரா பண்றாரு. என் ஆண்டவர் கேட்கிறார், மனிதனை பார்த்து கேட்கிறார். ஒரு மனுஷன் தனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி கேட்கிறார். இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு தேவையானதுதான். இது வாழ்க்கைக்கு தேவையானது. ஆனால் தன்னுடைய ஜீவனுக்கு வேண்டிய ஆகாரம் வேத வசனம். இந்த வேத வசனத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறதான அருமையான நன்மையான ஆசீர்வாதங்களை வைத்திருந்தும் அதை உண்டாக்கின தேவனை தேடாமல் இருக்கிறதை நினைத்து மிகுந்த வேதனை அடைகிறேன். பிரியமானவர்களே, அன்பு சகோதரனை, உங்களைத்தான், சகோதரியை உங்களைத்தான் குறித்து என் ஆண்டவர் கேட்கிறார். நீ எதை கொண்டு வந்தாய்? எதை கொண்டு போகிறாய்? விட்டால் மூச்சு, விட்டால் போச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் ஜீவன் எங்கே போக போகிறது என்பதை நீ அறியாமல் இருக்கிறாயே என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். உலகம் முழுவதும் ஒரு மனிதன் தனக்கு வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஒரு லாபமும் கிடையாது. இந்த ஆத்மா நரகத்துக்கு போகும். இந்த பூமியில் இருக்கும் பொழுது, இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது, தேவனை தேடும் பொழுது மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு ஜீவனும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதமும் உண்டாயிருக்கும். இல்லை என்றால் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை இதோட முடிந்துவிடும் என்று சொல்லி நினைத்திருக்கிற ஒவ்வொருவரும் மறு உலக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். பரலோகம் ஒன்று உண்டு, நரகம் என்கிற ஒன்று உண்டு. அப்ப பரலோகத்துக்கு போவதற்கு வழி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவரை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் உங்கள் பாவங்களுக்காகவும் அக்கிரமங்களுக்காகவும் கல்வாரி சிலுவையிலே சிந்தப்பட்ட இந்த இரத்தத்தினுடைய வல்லமை உங்களை சுத்திகரித்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆண்டவர் தம்முடைய மகனாய் அவர் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் இந்த உலகத்திற்குரிய